Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த கைதியின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். உடற்கூறாய்வோட முழு விவரம் என்ன பதிவு பண்ணலாம்? நிச்சயமாக ராகப்பிரியா. அதாவது குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு அதிலும் 200 கிராம் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் என்கின்ற 35 இளைஞர் சிறையில் பல தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரிழந்த நிலையில் அவரது உடலானது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. நேற்று காலையில் கொண்டு வரப்பட்ட இந்த உடல் இன்று தற்போது பிரேத பரிசோதனை முடிவிட்டு பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தோமேயானால் அவரது உடலில் 19 இடங்களில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரது வலது கை சிறிது ஊனமாக இருக்கும். இந்த நிலையில் அவரது அந்த வலது கையையும் உடைத்திருக்கிறார்கள். அதே போன்று கால் முட்டி பகுதிகளிலும் உடைக்கப்பட்டதாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தற்போது வெளியாகி இருக்கிறது. கடுமையான தாக்குதல் அவர் சிறையில் இருக்கும்போது நடைபெற்றிருக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து இது சம்பந்தமாக தற்போது நேசமணி நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்கு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அதே போன்று இன்று முழுவதுமாக நீதிபதி சத்தியமூர்த்தி இந்த விசாரணை தொடர்பாக சிறையில் விசாரணை மேற்கொண்டிருந்தார். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து தற்போது இந்த மிகவும் பயங்கரமாக அவரது கை, கால் மற்றும் விலா எலும்பு போன்ற இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காயங்கள் தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உறவினர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சம்பந்தமான மேலதிக விசாரணை என்பது தற்போது துவங்கப்பட்டு இது தொடர்பாக இருவரை நேசமணி நகர் காவல் நிலையத்தில் தற்போது விசாரிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே நேற்று சந்தேக மரணமாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கானது தற்போது கொலை வழக்காக பதிய அதிக வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இது சம்பந்தமாக சிறைச்சாலையில் உள்ள ஜெயிலர் உட்பட அந்த பகுதியில் அப்போது பணியில் இருந்த காவலர்களிடமும் விசாரணையை துவங்கி இருக்கிறது. நீதிபதியினுடைய இந்த விசாரணையும் அதே போன்று காவல்துறையும் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக தற்போது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த 19 இடங்களில் கடுமையான காயம் ஏற்பட்டிருப்பதாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தகவல் அவரது உறவினர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.